இதில் எது உண்மை, எது தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், இந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தொடர்ச்சியாக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய குழுவில் இடம்பெற்றவன் நான் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். மிகப்பெரிய துரோகத்தை வன்னியர் சமுதாயத்திற்கு தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நம்பிக்கை மோசடியை செய்திருக்கிறார்கள். எங்களை நம்ப வைத்து தமிழக முதலமைச்சர் கழுத்தறுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சொன்னார், உடனடியாக தந்துடுறேன், 3 மாசத்துல தந்துடுறேன். ஒரு பிரச்சனை என்னையா பிரச்சனை? உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அப்படிதான் சொல்லணும். கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டா மதிக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம சிவசங்கர் அமைச்சர் புலிவாலை படிச்சுட்டாங்க, விட முடியல என்று எங்களை சொன்னார். புலிவாலை பிடித்தது நாங்களா, தமிழக அரசு? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறோம் என்ற ஒரு ஆசை வார்த்தையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு புலிவாலை பிடித்து விட்டு கொடுக்கவும் கூடாது, கொடுப்பதாகவும் நடிக்க வேண்டும், இது அப்படியே தொடர வேண்டும் என்று செய்யக்கூடிய இந்த கபட நாடகத்தை நடத்துவது தமிழக அரசா அல்லது நாங்கள்? மரியாதைக்குரிய இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் இந்த செய்தியாளர்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான இது போன்ற பொதுநல வழக்குகளில், சமூக நீதி பிரச்சனைகளில் நான் உங்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், இதுவா சமூக நீதியினுடைய அடிப்படையான கோட்பாடு தமிழக அரசு? அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். இந்த தமிழக முதல்வர் இப்படி நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது, இதை அவரை போட்டு செதுப்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார். எல்லோரும் கூப்பாடு போட்டார்கள். நான் கேட்கிறேன், எப்படி சொல்வது? எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த துரோகம் செய்ததை வெளிப்படுத்துவதற்கு என்ன மொழிகள், எப்படி நாங்கள் சொல்ல வேண்டும்? நீங்கள் சொல்லுங்கள். வள்ளுவன் சொல்வான், இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று வள்ளுவன் சொல்வான். ஒரு அமைச்சர் செய்ய தவறுகிறார் என்று சொன்னால், நீ இதை செய்ய தவறிருக்கா என்று சுட்டி காட்டுவது குற்றம் என்று சொன்னால், சொல்ல வைத்து நம்ப வைத்து கழுத்தறுத்தது எவ்வளவு பெரிய குற்றம்? இந்த குற்றத்தை நிகழ்த்தியதற்கு தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறார்? அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? அதன் மூலமாகத்தான் கேட்கிறேன், தமிழக அரசு இது போன்று ஒரு வருட கால அவகாசம் வழங்கி இருப்பது என்பது சமூக நீதிக்கு செய்யக்கூடிய துரோகம், வன்னியர் மக்களுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை மோசடி. இந்த ஒரு வருட கால அவகாசம் வழங்கி இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அவசியம் இல்லாது. மாநில அரசு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இப்பொழுது வழங்கியிருக்கிறது. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் உள்ஒதுக்கீடாக வழங்கப்பட்டது செல்லும் என்றும், அதேபோன்று இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடுகள் செல்லும் என்று அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தருணத்தில் தமிழக அரசு வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடிய விவகாரத்தில் கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்த மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து கடந்த ஆட்சியில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு மாநில அரசு உள்ஒதுக்கீடு வழங்க முடியும், ஒரு சமூகத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட சமூகங்களுக்கோ உள்ஒதுக்கீடு வழங்குவதில் தடையில்லை என்று கூறி அதற்கான தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு கடந்த 2023 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு அரசாணையை வெளியிட்டது. அந்த அரசாணை மூலமாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம்
வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிமுறைகளை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் 10.5 வழக்கில் பேரா 68 மற்றும் 73 கூறிய சரத்துகளின் அடிப்படையில் 3 மாதத்தில் தரவுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை 23 ஜனவரி மாதம் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையை தொடர்ந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நியமனம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 3 மாதம், 6 மாதம், 6 மாதம், 3 மாதம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் காலம் தாழ்த்தி அந்த புள்ளி விவரங்களை தமிழக அரசுக்கு தருவதற்கு எங்களுக்கு போதிய அவகாசம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வந்தார்கள். இந்த தருணத்தில் தான் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசிற்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, இது மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. எனவே உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகுதான் நடத்த முடியும், எங்களால் முடியாது என்று தமிழக முதலமைச்சர் சொன்னார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு குறிப்பாக உச்சநீதிமன்றம் உணர்த்தி இருக்கிறது, அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்க முடியும், நீங்கள் எடுக்க வேண்டும், நீங்கள் இதை கடமையை செய்ய தவறுகிறீர்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை பாட்னா உயர்நீதிமன்றம் அங்கே அதற்கு தடை விதிக்கிறது என்று சட்டமன்றத்தில் சொன்னார்கள். இந்த தருணத்தில் இப்பொழுது நேற்று முதல் நாள் 30/7/2024 என்று ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதில்தான் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது, 2 நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. ஒரு இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும், அவர்கள் நடத்திய பிறகுதான் நாங்கள் அறிவிக்க முடியும், எனவே எங்களால் முடியாது என்று தங்களுடைய கடமையை தட்டி கழித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த 30/7/2024 அரசாணை 57 இதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்காக தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசாணையின்படி எங்களுக்கு தரவுகளை தமிழக அரசுக்கு கொடுப்பதற்கு இன்னும் 1 வருட காலம் அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை அடிப்படையாக வைத்து அரசு அதிகாரி நாங்கள் எல்லாம் தீவிரமாக ஆலோசனை செய்து அதில் என்ன முடிவெடுப்பது என்பதை தீர்மானித்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மேலும் 1 வருட காலம் அவகாசம் கேட்பது நியாயம்தான். எனவே இன்னும் 1 வருட காலம் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அவகாசம் வழங்கி அந்த தரவுகளை திரட்டி தமிழக அரசுக்கு வழங்கினால் நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், அதை 1 வருட காலமாக நாங்கள் அந்த கால அவகாசத்தை நீட்டிக்கிறோம் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நான் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் எங்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கடமையை செய்ய தவறுகிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கு எங்களுக்கு பொறுப்பில்லை என்று சொன்ன தமிழக அரசு இன்றைக்கு மேலும் 1 வருட காலம் அவகாசம் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு புறம் வழங்கிவிட்டு இன்னொரு புறம் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய 2 நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் எது உண்மை, எது தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவுபடுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், இந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தொடர்ச்சியாக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய குழுவில் இடம்பெற்றவன் நான் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். மிகப்பெரிய துரோகத்தை வன்னியர் சமுதாயத்திற்கு தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நம்பிக்கை மோசடியை செய்திருக்கிறார்கள். எங்களை நம்ப வைத்து தமிழக முதலமைச்சர் கழுத்தறுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சொன்னார், உடனடியாக தந்துடுறேன், 3 மாசத்துல தந்துடுறேன். ஒரு பிரச்சனை, என்னையா பிரச்சனை? தனிகாச்சலம் நீதிபதி அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறார், அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார், அவரை வச்சுக்கிட்டே ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்தா நாளைக்கு கோர்ட் ஏதாவது சொல்லும், அதனால வேற ஒருத்தர் மாற்றி போட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை எப்படி மாற்றுவது என்ற பிரச்சனை ஏற்பட்ட போது அரசு அதிகாரிகள் நீதியரசர் தனியாச்சலோட வீட்டுக்கு சென்றார்கள். எங்களை நீதியரசர் தனியாச்சலம் அவரிடம் பேசி அவரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பெரிய மனதோடு நீதியரசர் தனியாச்சலம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு, சமூக நீதிக்கு நல்லது நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் குறுக்கணிக்க தயாராக இல்லை என்று பெருந்தன்மையோடு தன்னுடைய பதவியை அன்றைக்கு நீதியரசர் தனிகாச்சலம் அவர்கள் ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகுதான் பாரதிதாசன் அவர்கள்
2022 டிசம்பர் மாதம் நியமனம் செய்யப்பட்டார். அதற்கு பிறகுதான் 2023 இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. இப்படி ஒரு நீதிபதியை நம்ப வைத்து அவரை ராஜினாமா செய்ய வைத்து இன்னொரு நீதிபதியை பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவராக நியமித்து 3 மாதத்தில் அறிக்கையை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை 6 மாதம் 3 மாதம் என்று தொடர்ந்து தள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கு 1.5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு கபட நாடகத்தை நடத்திவிட்டு பிறகு இன்னும் ஒரு வருட காலம் அவகாசத்தை நாங்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு வழங்குகிறோம் என்று தமிழக அரசு சொல்வது ஒரு அரசியல் மோசடி, சமூக நீதிக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்த துரோகத்தை தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்பதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும். இங்கே தமிழகத்திற்கு மாநில அரசுக்கு இது போன்ற கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால் எதற்கு இந்த அரசாங்கம்? யாரை ஏமாற்றுவதற்கு இந்த அரசாங்கம்? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு இந்த உரிமை இல்லை என்று சொன்னால் இந்த அரசாணை எதற்கு? மேலும் ஒரு வருட காலம் அவகாசம் எதற்கு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு? அவர்களுக்கு எதற்கு கார், அவர்களுக்கு எதற்கு வாகனம், அவர்களுக்கு எதற்கு அரசாணை? ஒருவேளை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதை கால நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அல்லது மாநில அரசால் எடுக்க முடியும் என்று சொன்னால் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஏமாற்ற வேண்டிய அந்த வேலையை ஏன் திமுக செய்கிறது? இந்த கேள்வியை கேட்கிறோம். இந்த நேரத்தில் நான் இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழக முதலமைச்சரை நேரிலே சந்தித்து முறையீடு செய்து கடிதங்கள் கொடுத்த பிறகு தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள், மரியாதைக்குரிய அரசு செயலாளர் உதயச்சந்திரன், மரியாதைக்குரிய அரசு செயலாளர் சண்முகம், மரியாதைக்குரிய அரசு செயலாளர் உமாநாத் போன்றவர்களோடு நாங்கள் நடத்திய பல கூட்டங்கள். அவர்கள் நியாயமான அதிகாரிகள். தயவு செய்து அந்த அதிகாரிகள் உங்களுடைய நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்காக அன்றைக்கு 2023 ஜனவரி மாதம் போட்ட அந்த அரசாணை என்பது 3 மாதத்தில் உங்களுக்கு தருவதற்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம். முதலமைச்சரை நம்புங்கள், தயவு செய்து நம்புங்கள். அவர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த அதிகாரிகள் கொடுத்த அந்த ஆசை வார்த்தை, அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த தலைமைச் செயலகத்தில் 50க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் அரசு செயலாளரோடு கலந்து கொண்டவனாம். அன்றைக்கு ஒரு இடத்தில் கூட எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் நடத்த வேண்டும், எங்களால் நடத்த முடியாது என்று ஒரு அதிகாரி சொல்லவில்லை. தனியாச்சலம் அவர்களை அன்றைக்கு ராஜினாமா செய்ய சொல்லுகின்ற பொழுது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நானே சொல்லியிருந்திருப்பேன். எதற்கு அவர் ராஜினாமா செய்ய வேண்டும்? அவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, இந்த வன்னியர் சமுதாயத்தில் பிறந்தவர் என்பதற்காக அவரை நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு ஒருவரை நியமனம் செய்கிறீர்கள். நான் கேட்கிறேன், பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நியமனம் செய்யப்பட்டு இன்றைக்கு 1.5 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் இதுவரையில் இந்த 1 வருஷத்தை கூட கால் நீட்டிப்பு செய்யுங்க, நான் மார்க்கெட் சொல்ல நீங்க செஞ்சீங்க. ஆனால் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இதுவரையில் திரட்டிய தரவுகள் என்ன? இதுவரையில் அவர்கள் மேற்கொண்ட பணிகள் என்ன? இதுவரையில் அவர்கள் கலெக்ட் பண்ண தகவல் என்ன? வேலை வாய்ப்பில் வன்னியர்களுடைய நிலைமை என்ன? கல்வியில் வேலையருடைய நிலைமை என்ன? சமூகத்தில் வன்னியர் சமூகத்தினுடைய நிலை என்ன? இதையெல்லாம் திரட்டி இருக்கிறோம். இன்னும் கூடுதலான தகவல்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். மரியாதைக்குரிய அப்படிதான் சொல்லணும். கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டா மதிக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம சிவசங்கர் அமைச்சர் புலிவாலை படிச்சுட்டாங்க, விட முடியல என்று எங்களை சொன்னார். புலிவாலை பிடித்தது நாங்களா, தமிழக அரசு? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறோம் என்ற ஒரு ஆசை வார்த்தையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு புலிவாலை பிடித்து விட்டு கொடுக்கவும் கூடாது, கொடுப்பதாகவும் நடிக்க வேண்டும், இது அப்படியே தொடர வேண்டும் என்று செய்யக்கூடிய இந்த கபட நாடகத்தை நடத்துவது தமிழக அரசா அல்லது நாங்கள்? மரியாதைக்குரிய இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் இந்த செய்தியாளர்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான இது போன்ற பொதுநல வழக்குகளில், சமூக நீதி பிரச்சனைகளில் நான் உங்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், இதுவா சமூக நீதியினுடைய அடிப்படையான கோட்பாடு தமிழக அரசு? அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். இந்த தமிழக முதல்வர் இப்படி நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது, இதை அவரை போட்டு செதுப்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார். எல்லோரும் கூப்பாடு போட்டார்கள். நான் கேட்கிறேன், எப்படி சொல்வது? எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த துரோகம் செய்ததை வெளிப்படுத்துவதற்கு என்ன மொழிகள், எப்படி நாங்கள் சொல்ல வேண்டும்? நீங்கள் சொல்லுங்கள். வள்ளுவன் சொல்வான், இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று வள்ளுவன் சொல்வான். ஒரு அமைச்சர் செய்ய தவறுகிறார் என்று சொன்னால், நீ இதை செய்ய தவறிருக்கார் என்று சுட்டிக்காட்டுவது குற்றம் என்று சொன்னால்,
சொல்ல வைத்து நம்ப வைத்து கழுத்தறுத்தது எவ்வளவு பெரிய குற்றம். இந்த குற்றத்தை நிகழ்த்தியதற்கு தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறார்? அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? அதன் மூலமாகத்தான் கேட்கிறேன். தமிழக அரசு இது போன்று ஒரு வருட கால அவகாசம் வழங்கி இருப்பது என்பது சமூக நீதிக்கு செய்யக்கூடிய துரோகம், வன்னியர் மக்களுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை மோசடி. இந்த ஒரு வருட கால அவகாசம் வழங்கி இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அவசியம் இல்லாது, இது தேவையில்லாது. இந்த தருணத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கிறது. உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என்பதை உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்விலே குறிப்பிட்டிருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு வருட காலம் இந்த கால நீட்டிப்பு செய்ததை 3 மாத காலத்திற்குள்ளாக இந்த தரவுகளை பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு இந்த அரசாணையை திருத்தம் செய்து பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அனுப்பி அதனுடைய அடிப்படையில் வன்னியர்களுக்கு நியாயமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய உள் ஒதுக்கீடை தமிழக அரசு வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த நாங்கள் ஒருபோதும் தயங்க போவதில்லை. நாங்கள் அதற்காக பின்வாங்க போவதில்லை. நிச்சயமாக சொல்கிறேன், இதை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு உள்ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பீகார்ல நடக்கிற நிதிஷ்குமார் அவர் கொடுக்கிறார் இடஒதுக்கீடு. அதுல பாட்னா உயர்நீதிமன்றம் ஒரு மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்குகிறது. அதனை தொடர்ந்து கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்தியது தவறு என்றுதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இவர்கள் அதை அப்படியே மாற்றி அதிகாரமே இல்லை என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், சமூக நீதிக்காக பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சமூக நீதி திமுகவிற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக சமூக நீதியினுடைய செயல்பாட்டில் ஒரு தவறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய செயல்பாட்டை கண்டிக்க தவறி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நியாயமா? இது தர்மமா? எங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவில் இருக்கக்கூடிய அருமை வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களை பார்த்து கூட நான் கேட்கிறேன். தமிழக முதலமைச்சர் விக்கிரவாண்டி தொகுதியில் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு தங்களுடைய செய்யக்கூடிய கடமையை செய்ய தவறுகிறார். இதையெல்லாம் உங்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இது போன்ற ஒரு வருட கால அவகாசம் வழங்கி தமிழக அரசு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அரசாணை என்பது மோசடியானது, நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியது. வன்னியர்களுடைய நம்பிக்கையில் அவர்கள் விளையாடுவதற்காக இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிற ஏற்கனவே மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் பாட்னா வழக்கில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. மத்திய அரசுக்கு மட்டுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் பிரமாண பத்திரம் தாக்கல் நிலையில் தமிழக அரசுக்கு நீங்கள் அதிகாரம் இருப்பதாக உள்ஒதுக்கீடு வழங்குறதுல அவங்க செயல்படுறோம். நீங்கள் சொல்றது எப்படி சரியான 2010ஆம் ஆண்டு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் தமிழக அரசு இதை உறுதிப்படுத்துவதற்கு 1 வருட காலம் அவகாசம் தருகிறோம். 1 வருட காலத்தில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று 1 வருஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த டைத்தை 2020ஆம் ஆண்டு நீதிபதி குலசேகரன் நம்முடைய கமிஷன் என்ன கொடுத்தது? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 6 மாதத்தில் தகவலை அரசுக்கு வழங்குவதற்கான ஒரு அரசாணை வெளியிட்டு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் அவர்களை நியமனம் செய்தார். 6 மாதம் முடிந்தது. அப்போ தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு இடத்தில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இதுவரையில் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்று ஒரு முறை சொல்லவில்லை. அதே போன்று இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடியது என்று சொன்னால் எந்த இடத்திலும் இது போன்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளாமல் இப்பொழுது சொல்வது என்பது ஏமாற்றுவதை பீகார்ல மிக தெளிவாக 2008 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சட்டத்தின்படி ஒரு மாநிலத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விரும்பவில்லை தமிழக அரசு. அதன் காரணமாகத்தான் இவர்கள் தாமதப்படுத்தி வருகிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக இதன் மூலமாக பாமக வந்து பாஜகவோட கூட்டணி, பாஜகவோட எம்பி அனுராக் தாக்கூர் அவர் வந்து ராகுல் காந்தி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லும்போது தன் சாதி தெரியாதவன் சாதிவாரி மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை
அதில் மாற்றத்தில் செய்து இப்பொழுது கூட அவர்கள் நடத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா. இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளுக்கான நிதி தான் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இது 2026 நடக்குமா 27 நடக்குமா நமக்கு தெரியல. எனவே மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற நேரம் வரை காத்திருந்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த எஸ்பி ஜோஷி கேஸ்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த நிபந்தனை என்ன ஆனது என்று சொன்னால் எப்படி பதில் சொல்வீங்க? எனவே இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியது தமிழக அரசு. எனவே நம்ம மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மாற்றுக்கருத்து யாருக்குமே இல்லை. யாரும் அதை எதிர்க்கல. அந்த அவர்கள் நடத்த தயாராக இல்லை. அதை நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் சமூக நீதியினுடைய மண், சமூக நீதியினுடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள். சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இதை செய்ய மறுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு தான் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.